بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் அறிந்து வருகிறோம். இதுவரை புகாரியில் 82 ஹதீஸுகளை பார்த்து முடித்து விட்டோம். இன்றைக்கு 83வது ஹதீஸை பார்க்க வேண்டும். இந்த 83வது ஹதீஸை ஒரு பாட தலைப்பின் கீழே வழக்கம் போல கொண்டு வந்திருக்கிறார். பாட தலைப்பு என்னென்னு சொன்னால், பாபுல் ஃபுத்தியா ஒஹுவ வாக்கிஃபுன் அல தாபத்தி வகைரிஹா. இந்த பாடத்துடைய கருத்தை முதல் சொல்லிட்டு அர்த்தத்தை ரெண்டாவது செய்வோம். ஒரு மார்க்க சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, ஒருத்தர் ஒட்டகத்தில் உட்கார்ந்துருக்கிறாருன்னு, வாகனத்தில் இருக்காருன்னு வைங்க. வாகனத்தில் இருக்கும்போது ஒருத்தர் நம்மகிட்ட கேள்வி கேட்குறாரு. அவருக்கு அந்த பதிலை மார்க்க சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒட்டகத்தில் இருந்துக்கிட்டே பதில் சொல்லலாமா, அல்லது இறங்கி நின்று அவருக்கு பதில் சொல்லணுமா? ஒட்டகத்தில் இருந்து கொண்டே பதில் சொல்லுவது ஒரு திமிர் மாதிரி இருக்கும்ல. அவர் கேட்குறாருன்னா நம்ம பதில் சொல்வது மேலே இருந்துக்கிட்டே சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருக்கும்ல. அது மாதிரி செய்யலாமா அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துடைய தலைப்பு. என்ன போடுறாருன்னா, பாபுல் ஃபுத்தியா. ஃபுத்தியாங்கிற வார்த்தை ஃபத்துவா என்று சொல்கிறோம்ல, அந்த ஃபத்துவாவுடைய இன்னொரு சொல்லு தான் ஃபுத்தியா என்பது. அல் ஃபுத்தியா மார்க்க தீர்ப்பு அளித்தல். ஓஹோ வாக்கிஃபுன் நின்ற நிலையில், அல தாபதி வாகனத்தின் மீது நின்ற நிலையில், ஓ கைரிஹா அல்லது அது அல்லாதனா சேரு டேபிளில் இப்படி ஏறி நிற்கிறதுங்கள, ஏதோ ஒரு உயரமான இடத்துல நின்ற நிலையில் ஃபத்வா கொடுப்பது பற்றிய பாடம். அப்போ ரசூல்லாட்ட அவங்க நின்ற நிலையில் மக்கள் கேள்வி கேட்பாங்க, அவங்க உட்கார்ந்த நிலையில் கேட்பாங்க, ரசூல்லா நின்ற நிலையில் பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நின்று கொண்டு பதில் சொல்லலாமா அப்படிங்கிறது தான் பாடம். ஆனால் அந்த பாடத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வாகனத்தின் மீது நின்ற நிலையில் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கிறாரு. வாகனத்தில் நிற்க மாட்டாங்க, உட்கார தான் செய்வாங்க. சரியா? வாகனத்தில் ஒட்டகத்தில் நின்றுக்கிட்டா யார் பேசுவாங்க? ஒரு பயன் பண்ணாலும் உரை நிகழ்த்தினாலும் ஒட்டகமோ அல்லது குதிரையோ சர்க்கஸ்காரர்கள் நிற்பார்கள். இயல்பாக பயணிக்கிறவங்களுக்கு நிற்க முடியாது. ஒட்டகத்தில் ஏறி நின்று கொண்டு சொற்பொழிவு ஆற்ற முடியுமானா முடியாது. ஏன்னா அது செழிப்பாயிரும். அதில் ஏதாவது கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பை முன்னாடி வச்சுட்டுனா கீழே விழுந்துருவோம். குதிரையின் மீது நம்ம நின்று கொண்டு செய்ய முடியாது. வாகனத்தில் 2 காலையும் தொங்க போட்டு உட்கார்ந்து தான் என்ன செய்ய முடியும். ஆனாலும் அந்த காலை தொங்க போட்டு உட்கார்றாங்கல்ல, தொங்க போட்டு உட்கார்றது நிற்கிற மாதிரி தானே இருக்குது. அப்படி நிற்கிறதுல ஏன் சேர்க்குறாங்கன்னு கேட்டால், அவர் சம்மணம் போட்டு உட்காராமல் தொங்க போட்டு தான் உட்காருவாங்க. ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ உட்காரதா இருந்தால் தொங்க போட்டு உட்கார்ந்து என்ன வரும், கால் செங்குத்தாக நின்றும்ல, கால் மடங்காதில் நேரத்தானே நிற்கும். அந்த ஒரு காட்சிக்காக என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒட்டகத்தில் ஏறி போகிறத வக்கஃப அலா பைரி, அவருடைய ஒட்டகத்தில் நின்றாருன்னு சொல்லுவாங்க அரபியில். நம்ம உட்கார்ந்தாருன்னு தான் சொல்லுவோம். தமிழில் அப்படி சொல்கிறது வழக்கம் கிடையாது. ஒட்டகத்தில் அமர்ந்து சென்றார் அப்படின்னு சொல்லுவோமே தவிர, ஒட்டகத்தில் நின்று சென்றார்னு நம்ம தமிழில் சொல்ல மாட்டோம். தமிழில் சொன்னோம்னா இந்த அர்த்தம் தான் எல்லாருக்கும் வரும். எந்த அர்த்தம்? ஒட்டகத்தை விட அதுக்கு மேலே ஏறி, திமிழுக்கு மேலே ஏறி நிற்கிறது அப்படின்னு தான் யாருமே புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் அரபியில் வக்கஃபான்னு சொன்னால் அதில் உட்கார்றாங்கல்ல, அதான் நிற்கிறது. உட்கார்றதுனா சாதாரணமாக உட்கார்ற மாதிரி இல்லாமல் காலை தொங்க போட்டு உட்கார்றாங்கல்ல, அதனால அப்படி வர்றது. இப்போ அர்த்தம் பாருங்கள், பாபுன் அல் ஃபுத்தியா ஃபத்வா கொடுத்தல். ஃபத்வா என்பதனுடைய இன்னொரு சொல்லு தான் ஃபுத்தியா என்பது. ஃபத்வாண்டாலும் மார்க்க தீர்ப்பளித்தல், ஃபுத்தியா என்று சொன்னாலும் மார்க்க தீர்ப்பளித்தல் தான். அப்போ பாபுல் ஃபுத்தியா மார்க்க தீர்ப்பு அளித்தல். ஒஹுவ வாக்கிஃபுன் அவர் நின்ற நிலையில். எங்கே நிற்கிறாருன்னா, அல தாபத்தி. தாபத்துனா கால்நடைகள், ஆடு மாடு கழுத குதிரையெல்லாம் எதெல்லாம் 4 காலில் நடக்கிறதோ 4 கால் பிராணிகள்னு அர்த்தம். அதில் வனவிலங்கு வராது. தாபத்துங்கிறது சிங்கம் புலியெல்லாம் தாபத்துங்க மாட்டாங்க. இது அதுக்கு சிபான்னு வேறு பேர் இருக்குது.
அது இல்லாமல் மனிதர்களுடைய உணவுக்கும் வேறு பயன்பாட்டுக்கும் யூஸ் ஆகக்கூடியதை தாபத்துமாங்க. ஓ வாக்கிஃபுன் அல தாபத்தி, அவர் தாபத்தின் மீது ஒரு கால்நடையின் மீது உட்கார்ந்த நிலையில் வச்சுக்கிற நம்ம அர்த்தம் செஞ்சுக்கிறோம். உட்கார்ந்த நிலையில் ஃபத்வா அளித்தல். ஓ கைரிகா, கைரிகான்னா கைரி தாபத்தி, தாபத்து அல்லாதவை, தாபத்தில் கால்நடைகள் மீது உட்கார்ந்தும் ஃபத்வா கொடுக்கலாம். ஒரு சேரில், ஒரு நாற்காலியில், ஒரு மேடையில், ஒரு பாறையில் உட்கார்ந்த நிலையில் பதிலளித்தல்ங்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்துட்டார். இப்படி கொண்டு வந்தார்னு சொன்னால், அவர் கொண்டு வர்ற அந்த ஹதீஸில் வந்து அந்த வாகனத்தில் உட்கார்ந்த மாதிரி செய்தியே வரல. ஒரு தலைப்பு கொடுக்குறாருன்னு சொன்னால், அந்த தலைப்புக்கு வந்து ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாருன்னு சொன்னால், அந்த ஹதீஸில் அந்த தலைப்பில் சொல்லப்பட்ட ஒரு விவரம் இருக்க வேண்டும்ல. இந்த இவர் சொல்கிற ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் அரஃபாவில் நின்று பதிலளித்தார்னு, அரஃபாவில் நின்றார்ன்றதே தவிர வாகனத்தில் ஏறி நின்றார்கள்னு வரவே இல்லை. வேறு வேறு அறிவிப்புகள்லாம் வருது. அவர் அதை கொண்டாந்து இங்கே போடலை. அவர் இங்கே உள்ள ஹதீஸ் என்ன கொண்டு வந்திருக்காருன்னு கேட்டால், அந்த வாகனத்தில் உட்காந்து பதில் சொன்னாங்கன்னு வருதா, நீங்கள் பாருங்கள், வாசி காட்டுவோம்ல, அது பாருங்கள். அப்படி வரலன்னு சொன்னால், அவர் போட்ட தலைப்புக்கும் நின்று பத்வா கொடுக்கலாமுக்கு மட்டும்தான் இதில் ஆதாரம் இருக்கே தவிர, வாகனத்தில் அமர்ந்து பத்வா கொடுக்கலாம் என்பதற்கு இந்த ஹதீஸில் ஆதாரம் இல்லை. ஆனால் வேறு சில ஹதீஸில் வாகனத்தில் அமர்ந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவர் இங்கே கொண்டாந்து காட்டலையில், அது உங்களுக்கு தகவலுக்கு வேண்டி கவனமாக பார்க்கணும் என்பதற்காக வேண்டி இதை நம்ம சொல்கிறோம். 83 என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஹதசனா இஸ்மாயிலு, நமக்கு இஸ்மாயில் என்பவர் அறிவித்தார். கால, இஸ்மாயில் சொன்னார், ஹதசனி மாலிகுன், எனக்கு வந்து மாலிக் இமாம் அறிவித்தாங்க. அவர் மாலிக் இமாம் யார் வழி அறிவித்தார்னா, இப்னு ஷிஹாபின், இப்னு ஷிஹாப் ஜுஹரிங்கிற, இவர்கள் ஜுஹரின்னு சொல்லுவாங்க, இப்னு ஷிஹாப் என்ற ஜுஹரி வழியாக அவர் அறிவித்தார். அவர் யார் வழி அறிவித்தார்னு கேட்டால், ஈசபினி தல்ஹா பின் உபைதுல்லா, ஈசபினி தல்ஹா பின் உபைதுல்லா என்பவர் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னு கேட்டால், அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ், அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் வழியாக அறிவிக்கிறார். இவர் சஹாபி. கடைசி அவர் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்பவர், அம்ர் இப்னு ஆஸும் சஹாபி, அவருடைய மகன் அப்துல்லாவும் சஹாபி. அப்போ அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ், அம்ர் இப்னு ஆஸுடைய மகன் அப்துல்லா வழியாக அறிவிக்கிறாரு. இப்போ சொல்கிற செய்தியெல்லாம் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் சொல்கிறாருன்னு அர்த்தம். என்ன சொல்கிறாருன்னா, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், வகஃப நின்றார்கள், ஃபி ஹஜ்ஜத்தில் வதாய், வழி அனுப்பும் ஹஜ்ஜில். வதான்னா வந்து அதாவது விடைபெறுதல். ஒரு வெளியூர் போகும்போது சொல்லிட்டு போவோம்ல, போயிட்டு வர நல்லபடியாக வெளியூர் பயணம் போகும்போது ஒருத்தட்டே போய் நான் சொல்லிவிட்டு விடை பெறுவோம்ல, அந்த இதுக்கு வதான்னு சொல்கிறது. அல்லது ஒரு கல்லூரியில் படித்த மாணவர்கள்லாம் லீவ் விட்டாமல் ஊருக்கு போவாங்கல்ல, இதோடு நான் விடைபெற்றுருக்கிறேன், இனிமேல் நம்ம சந்திக்க மாட்டோம், அல்ல ரொம்ப ரொம்ப லாங் டைமுக்கு கூட சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வதான்னு சொல்கிறது. அதாவது பயணப்பட்டு போகிறதுக்கு வந்து வதாங்கிறது. இந்த வதாங்கிற வார்த்தை வந்து விடைபெறுதல், அதாவது ஒரு மக்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது. விடை பெற்றுக்கொள்வதுங்கிறது எதுக்கெல்லாம் சொல்லுவாங்கன்னு கேட்டால், மரணிக்கிறார்ல, அது கூட விடைபெறுதல் தான். ஒருத்தர் வந்து மரணிக்கிற நேரத்தில் ஒரு அறிவுரை சொன்னார்னு வைங்களேன், அவர் விடை பெறும்போது இந்த அறிவுரையை சொன்னார்னா உலகத்திலிருந்தே விடைபெறாரு, மக்களிடமிருந்தே விடைபெறாருங்கிற ஒரு அர்த்தம். இந்த ரசூலுல்லாஹ் செஞ்சது ஒரே ஹஜ்ஜி தான், பல ஹஜ்ஜி செய்யலை. அந்த ஹஜ்ஜிக்கு பேர் ஹஜ்ஜத்துல் வதான்னு அதுக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க, விடை பெறும் ஹஜ்ஜின்னு வச்சுட்டாங்க. ஏன் அப்படி வச்சுட்டாங்கன்னு கேட்டால், சும்மா ஹஜ்ஜி, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜின்னால அந்த ஒன்றை தான் குறிக்கும். விடைபெற ஹஜ்ஜி, விடைபெறாத ஹஜ்ஜின்னு எந்த ஒரு அடைமொழியும் தேவையில்லை. 2-3 இருந்தால் தான் அடைமொழி தேவை, ஒன்று இருந்தால் அதுக்கு அடைமொழி, ஹஜ்ஜினால போதும் தானே. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கடைசி ஹஜ்ஜின்னு சொல்கிறோம். நம்மளும் தமிழில் சொன்னாலும் கடைசி ஹஜ்ஜின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அவங்களுடைய ஹஜ்ஜிலன்னு நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம், அவங்களுடைய கடைசி ஹஜ்ஜில் அப்படின்னு தான் நம்ம சொல் வழக்கில் வச்சுருக்கோம். அது கடைசி ஹஜ்ஜிலாம் கிடையாது, முதல் ஹஜ்ஜி அதுதான். அவங்க வாழ்க்கையில் இடத்துல ஒரே ஹஜ்ஜி அதுதான். அப்போ அந்த ஹஜ்ஜில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த சொன்ன அறிவுரையெல்லாம் எப்படி இருந்தது என்று கேட்டால், எனக்கு பிறகு நான் போயிடுவேன், எனக்கு பிறகு நீங்கள் இப்படிலாம் நடக்கணும் என்று வலியுறுத்தும் போதனைகள் தான் அதில் இருந்தது. அந்த இறுதி பேருரைன்னு சொல்கிறாங்களே, ஹஜ்ஜத்துல் விதாவில் ஆற்றிய அந்த உரைகள் பூரா என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னால், எனக்கு பிறகு நீங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணுன்ற ஒரு வசியத்து செய்கிற மாதிரி.
பெண்கள் விஷயத்தில் ஒழுங்காக இருந்துக்கிறங்க, அவங்களுக்கு அநியாயம் பண்ணாதீங்க, இப்படி எல்லாம் ஒரு பல விஷயங்களை அறிவுரையாக சொல்கிறாங்க. அந்த அறிவுரைகள் எல்லாம் ஃபஸ்ட்டு சொன்ன அறிவுரையில் முந்தி சொன்ன அறிவுரை தான், 23 வருஷமாக சொன்ன அறிவுரையை தான் ரிப்பீட் பண்ணுறாங்க. அதாவது இதில் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட உரை இருந்ததுனால அந்த ஹஜ்ஜிக்கு பேர் விடைபெறும் ஹஜ்ஜின்னு வச்சுட்டாங்க. ஏன் விடைபெறும் ஹஜ்ஜின்னு வச்சாங்கன்னு சொன்னால், அந்த ஹஜ்ஜி பயணத்தில் அவங்க ஆற்றிய உரை வந்து மக்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் போய் சொல்லுங்கள், ஒரு செய்தி தெரிஞ்சாலும் போய் சொல்லிடுங்க, நீங்கள் என்னிடத்தில் கேட்பவரை விட உங்களிடத்தில் கேட்பவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க, அதனால் எல்லாத்தையும் மக்கள் இப்படிலாம் அறிவுரை. எல்லா அறிவுரையும் என்ன அறிவுரைன்னு கேட்டால் வசியத்து மாதிரியான அறிவுரை. வசியத்துனா எனது மரணத்திற்கு பிறகு எப்படி நீங்கள் நடக்கணும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இருந்தது. இது அந்த அறிவுரையுடைய அந்த தன்மையை வச்சு தான் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சஹாபாக்கெல்லாம் அதுக்கு அதை குறிப்பிடும் பொழுது ஹஜ்ஜத்துல் வதா, விடைபெறும் ஹஜ்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த விடைபெறும் ஹஜ்ஜின்னு வெறுமன ஹஜ்ஜின்னாலும் அதுதான். இந்த விடைபெறும் ஹஜ்ஜின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணது காரணம் என்னென்னு கேட்டால், விடைபெற மாதிரியான ஒரு விஷயங்களையெல்லாம் அவங்க அந்த அறிவுரையில் சொல்லும்போது நம்ம புரிய முடிகிறது. அதனால தான். சரி, இப்போ என்னென்னு கேட்டால், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வகஃப நின்றார்கள், ஃபி ஹஜ்ஜத்தில் வதாய், ஹஜ்ஜத்துல் வதாவில் நின்றார்கள், பி மினன், மினாவில், மினாண்டா இடத்துக்கு பேர், அதாவது அறுத்து பலியிடுவாங்கல்ல, கல் எறிவாங்கல்ல, அந்த இடத்துக்கு பேர், கூடாரம் வச்சு தங்குவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் மினா. அப்போ வகஃப ஃபி ஹஜ்ஜத்தில் வதாய் பி மினன், மினாங்கிற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் நின்றார்கள். எதுக்கு நின்றார்கள்? லின்னாசி, மக்களுக்காக நின்றார்கள். யஸ்அலூனஹு, மக்கள் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும் நிலையில் நின்றார்கள். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள்லாம் குழுமி இருக்கிறாங்க, மக்கள்லாம் மினாவில் கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த மினாவில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நின்று கொண்டு கேளுங்க, ஏதாவது கேளுங்கன்னு சொல்லலை. அவங்க நிற்கிற தோரணையே மக்கள் கேள்வி கேட்குறதுக்கு ஒரு ஆர்வம் ஊட்டுற மாதிரி இருந்துச்சு. சும்மா போய் நின்றா என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் அது என்ன இது என்னன்னு கேள்வி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி மக்கள் கேள்வி கேட்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் நின்றார்கள். இதில் மினாவில் நின்றாருன்னு வருதே தவிர வாகனத்தில் நின்றாருன்னு வரவே இல்லை. ஆனால் தலைப்பு வாகனம்னு போட்டார் அவர். இங்கே என்ன இருக்குது? வகஃபா ஃபி ஹஜ்ஜத்தில் வதாய், ஹஜ்ஜத்துல் வதாயில் ரசூலுல்லாஹ் நின்றார்கள், பி மினான், மினாங்கிற இடத்தில் நின்றார்கள்னா தரையில் நின்றாங்கன்னு அர்த்தம் தான் இந்த சொல்லுக்கு இருக்கிறது. லின்னாசி, மக்களுக்காக நின்றார்கள். அதாவது மக்களுக்காக நிற்கிறதுன்னு சொன்னால், நம்ம ஒரு கால் வலிக்குது நம்ம நிற்போம், நம்ம தேவைக்காக வேண்டி நிற்போம், ஒரு சோம்பல் முறிக்கிறதுக்காக வேண்டி நிற்போம், உட்கார இடம் கிடைக்கலங்கிறதுக்காண்டி நிற்போம், சேரும் ஜகதியமாக இருக்கிறதா நிற்போம். நிற்கிறது பல விஷயம் இருக்குது. இது மக்களுக்காக நின்றாருன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், அது நிற்கிற தோரணையிலேயே என்கிட்ட ஏதாவது கேளுங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வைக்கிற மாதிரி நின்றாருன்னு அர்த்தம். அப்போ யஸ்அலூனஹு, அவர்களிடத்திலே மக்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் நிலையில் மக்களுக்காக நின்றார்கள். நின்றவுடனே அப்போ அது கேள்வி கேட்குறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆளுக்கு எந்திரிச்சு கேள்வி கேட்குறாங்க, கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஃபஜாஅஹு ரஜுலுன், அப்போது ஒரு மனிதர் அவர்களிடத்தில் வந்தார், கிட்ட வந்தார். ஃபகால, அவர் சொன்னார், லம் அஷ்ஹுர், நான் அறியவில்லை, எனக்கு தெரியலை, சட்டம் தெரியலை. லம் அஷ்ஹுர் என்றால் நான் அறியவில்லை, சட்டம் தெரியவில்லை. அதனால் ஹலகுத்து, நான் தலைமுடியை மடித்து விட்டேன். கபுல அன் அதுபக, அறுக்கிறதுக்கு முன்னாடி தலைமுடியை மடிச்சிட்டேன், எனக்கு தெரியல சட்டம். பிராணிகள்லாம் அறுத்து முடித்து எல்லா கிரியும் முடித்து தானே முட்டை அடிக்கணும். முட்டை அடித்தல் என்பது எப்போ வரணும்? ஹஜ்ஜுடைய எல்லா கிரியும் முடித்த பிறகு தான் முட்டை அடிக்கணும். இந்த ஆள் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், முட்டை அடிச்சிட்டு போய் அறுக்கிறார். ஹஜ்ஜிலேருந்து விடுபடுவது முட்டை அடிப்பதன் மூலமாகத்தான், முட்டை அடிப்பது அல்லது முடியை குறைப்பதன் மூலமாகத்தான் அந்த ஹஜ்ஜில் இருந்து அவங்க விடுபட முடியும். இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், அவர் சொல்கிறார், ஹலக்து, நான் முட்டை அடித்து விட்டேன், மடித்து விட்டேன். கபுல அன் அதுபக, பிராணிகளை அறுப்பதற்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டேன், பிராணின்னா ஹதி கொண்டு வந்திருப்பாங்கள்ல, அந்த ஹதி பிராணி அறுப்பதற்கு முன்னாடியே நான் முட்டை அடித்து விட்டேன். அப்படி சொல்லும்போதே முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்தான் சொல்கிறார். எப்படி? லமாஷூர், நான் அறியலை, எனக்கு இதை முதல் செய்யணும், ரெண்டாவது எனக்கு சட்டம் தெரியாது, நான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். செஞ்ச பிறகு சில பேர் சுட்டி காட்டிருப்பாங்க அவர்கிட்ட, என்னப்பா இப்படி செஞ்சு விட்ட, முதல்ல நீ இது அறுக்கிறதில் முதல் செய்யணும், அதுக்கு பெந்தில் நீ முட்டை அடிக்கணும், இந்த மாதிரி செஞ்சு விட்டிய,
உன் ஹஜ்ஜே உண்மையாக போச்சேங்கிற மாதிரி ஏதோ அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க மக்கள். கேள்வியை தானே கேட்குறாரு, அல்லாவுடைய தூதரை எனக்கு தெரியாமல் நான் செஞ்சு விட்டேங்கிறார். ஹலக்து, நான் வந்து ஹலக்கண்டா மொட்டை அடிக்கிறது, மழித்து விட்டேன். கபலன் அது அறுப்பதற்கு முன்னாடியே நான் மழித்து விட்டேன். அதுக்கு லமசூர், நான் அறியலை, தெரியாமல் செஞ்சிட்டேங்கிறாரு. கால ரசூல்லா சொல்கிறாங்க, இது அறுத்துக்க, ஒலா ஹரஜ, உன் குற்றம் இல்லை, அதனால பிரச்சனை இல்லைப்பா, சரி போ அப்படின்ட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்கள் தெரியாத நிலையில் முன்ன பின்ன சொன்னால் அது பாழாகாதுன்னு இஸ்லாமிய அடிப்படை சட்டம் இதிலேருந்து எடுக்கலாம். நம்ம முதல்ல வந்து அவர் வந்து அறுக்கிறத தான் முதல்ல செய்யணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் தலைமுடியை மலிக்கணும். இவர் மாற்றி செய்கிறாரு தெரியாமல் செஞ்சார். சொல்ல என்ன செய்யணும், அதெல்லாம் செல்லாது, நீ எப்படி செஞ்ச அப்படிங்கிறதுனால என்ன செய்யணும், நீ வந்து இன்னொரு பிராணியை அறுத்து விட்டு போய் அப்புறமேலும் வயிறு இருக்கிற முட்டைக்கு மேலே ஒரு முட்டையை அடின்னு சொல்லலாம்ல. அப்படியே ரசூல்லா சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு கேட்டால் அவர் அதை கேட்கும்போதே எனக்கு நான் மீறணும்னு நான் செய்யலை, இப்போ தான் ஹஜ்ஜி சட்டத்தை சொல்லித்தரேன், நீங்கள் தான் வந்திருக்கிறீங்க, அது இந்த செய்தி எனக்கு எட்டலை, இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம், எல்லாரும் எல்லா காரியம் செய்கிறாங்களே, இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம், நான் விளங்கி கொண்டு நான் இப்படி மாற்றி செஞ்சுட்டேங்கிறாரு. அப்போ ஹலக்து கபல அதுபாக, அறுப்பதற்கு முன்னாடியே நான் மழித்து விட்டேன் அது நான் அப்படின்றது அவர் சொன்ன உடனே கால ரசூல்லா செய்கிறாங்க, இது அறுத்துக்க, அறுத்துக்கன்னு அவர் அறுத்து முடிச்சுட்டாரு. இப்போ மரப்பை அறுக்க சொல்லலை, அறுத்துக்கன்னா அறுத்தது பரவாயில்லைன்னு அர்த்தம். அந்த சொல்லுக்கு அறுத்துக்கொள் என்று சொன்னால் இனிமேல் போய் இன்னொன்று அறுக்கிற அறுத்த மாதிரி வருது. அவர் தான் அறுத்து விட்டார, அறுக்கிறதுக்கு முன்னாடி மொட்டை அடிச்சிட்டாரில், அப்படி அறுக்கிறதுக்கு முன்னாடி மொட்டை அடிச்சிட்டாரு. ஆமாம், இனிமேல் அறுக்க சொல்கிறாங்க, மொட்டை அடிச்சிட்டீங்கள, முட்டை தான் கடைசி, மரம் அறுக்க முடியுமாண்டா முடியாது, போய் மரம் அறு, பிரச்சனை இல்லை, அதுக்கு பிறகு ஒரு மொட்டை அடிக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. பொக்கால ரசூல்லா சொல்கிறாங்க, இதுபா இப்போ போய் அறுத்துக்க, ஒலா ஹரஜ, குற்றம் இல்லை, நீ மொட்டை அடித்து இருந்தாலும் நீ வந்து பிராணி அறுத்துக்கிறலான்ட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்கன்னா அறியாமல் செஞ்சதுக்கு தான். இப்போ அந்த சட்டமே தெரியாத நிலையில் ஒருத்தர் முன்ன பின்ன செஞ்சார் என்று சொன்னால் அந்த இபாதத்தை என்ன செய்யாது, பாழா போவாது. இப்போ ஆகரும், இன்னும் ஒரு ஆள் வந்தார். அவரை கேள்வி கேட்க தான் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டார்ல, எல்லா கேள்வியும் யாருனாலும் கேள்வி கேட்கலாம், ரசூலா நிற்கிறாங்க, சந்தேகத்தெல்லாம் போய் கேளுங்கப்பான்னு ஆள்களை கிளப்பி விட்டு வர்ற மாதிரி தெரியுது. இப்போ ஆகரும், இன்னும் ஒருத்தர் வந்தார். இப்போ அவர் சொன்னார், லமஷூர், எனக்கு தெரியவில்லை. இப்போ நகர்த்து, நகரண்டால் அறுக்கிறது தான், நகரன்னா ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு மட்டும் நகரும்பாங்க, ஒட்டகம் அல்லாத பிராணிகளை அறுக்கிறது தபகும்பாங்க. தபகு ஆடு மாடாக இருக்கிறதுக்கு தபகுற வார்த்தையை யூஸ் பண்ணணும், ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு பேர் நகர்ந்து யூஸ் பண்ணணும். எதனால் அந்த வித்தியாசம் வருதுன்னு சொன்னால், ஆடு மாட்டை அறுப்பதற்கும் ஒட்டகத்தை அறுப்பதற்கும் அந்த அறுக்கும் முறையில் வந்து வித்தியாசம் வருது. ஒட்டகத்தை வந்து நிற்க வச்சு தான் இருப்பாங்க, ஒட்டகம் நிற்கிற நிலையில் வச்சு எனக்கு அறுத்தது செய்வாங்க. ஆடு மாடுகள்லாம் படுக்க போட்டு இருப்பாங்க. ஒட்டகத்தை அந்த நிற்க வைத்து அறுத்தல்ங்கிற ஒரு அர்த்தம் அந்த சொல்லுக்கு இருக்கிறதுனால அது ஒட்டகத்தை அறுக்குதல்ங்கிற அர்த்தத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் ஒட்டகம் அறுத்தாளாக இருக்கார் போல இருக்குது. அவர் சொல்கிறாரு, லம் அஷூர், நான் அறியவில்லை, உணரவில்லை. இப்போ நகர்த்து, நான் வந்து அறுத்துட்டேன், ஒட்டகத்தை நான் அறுத்து விட்டேன். கபல அன் அருமிய, கல் எறிவதற்கு முன்னாடி, ஷைத்தானுக்கு கல் எறிதல் செயல் இருக்குல்ல, அந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நான் அறுத்து விட்டேனே, அறுத்துக்கிறது முடிச்சுட்டு தானே போய் நான் கல் எறியணும், நான் முன்னாடியே செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஈர்மி, இப்போ போய் கல் ஏறி, ஒலா ஹரஜ, குற்றம் இல்லை அப்படின்ட்டாங்க. இதுக்கு மட்டும்தான் அப்படி சொன்னாங்கன்னா அப்படி சொல்லலை. இது மாதிரி நான் முந்தி செஞ்சுட்டேன் பிந்தி செஞ்சிட்டேன்னு கேட்டேன், எந்த கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல செஞ்சுக்கன்ட்டாங்க. அடுத்த ஒரு தொடர்ச்சி, அந்த ரெண்டுக்கு தானே சட்டம் கிடையாது. ஹஜ்ஜில் செய்ய வேண்டிய கிரியைகளில் முன்பின்னாக செய்யப்பட்ட எந்த ஒரு காரியத்தை பற்றி கேட்டாலும் அவங்க சொன்ன பதில் என்ன, இஃபால் ஒலா ஹரஜ, செய்யி குற்றம் இல்லைன்னு தான் சொன்னார்கள். அடுத்த வாசகத்தில் வருது, எப்படி வருது, ஃபமா சுகிலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கப்படவில்லை, அன் செய்யின் எதை பற்றியும், குத்திம ஒலா உஹீர, முற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட, அதாவது முந்தி செய்கிறத பிந்தி செய்கிறது, பிந்தி செய்கிறது முந்தி செய்கிறது இருக்குல்ல, அதுக்குரிய வார்த்தை. குத்திம முற்படுத்தப்பட்டன்னு என்ன அர்த்தம், பின்னாடி செய்ய வேண்டிய காரியத்தை முன்னாடி செஞ்சிடுறது. ஒலா உஹீர பிற்படுத்தப்பட்டதுன்னு என்ன அர்த்தம், வந்து முன்னாடி செய்கிறத பின்னாடி செய்கிற காரியத்தை முன்னாடி செஞ்சிடுறது. இந்த மாதிரி முந்தியோ பிந்தியோன்னு வச்சுக்கிறேன், முந்தியோ பிந்தியோ செய்யப்பட்ட எந்த காரியத்தை பற்றி கேட்கப்பட்டாலும் இல்லா கால, அவர்கள் சொல்லாமல் இருக்கவில்லை. இந்த மாவுடைய அர்த்தத்தை இங்கே செய்யணும். மாசு இல்லைன்றதுல
இல்லைன்ற அர்த்தம், கேட்கப்படலைன்ற அர்த்தம் செய்யாமல் இந்த மாவுடைய அர்த்தத்தை இங்கே இல்லாவோட வந்துருச்சுன்னு சொன்னால் அதை அது அந்த இடத்துல முடிக்கும் போது அர்த்தம் செய்யணும். இப்போ சுயிலங்கிற அந்த மாவை விட்டுருங்க, சுயில உள்ளது அர்த்தம் செஞ்சுட்டு வாங்க. செஞ்சுட்டு அந்த மாவுடைய அர்த்தத்தை இந்த இடத்துல ஜாயின் பண்ணி செய்யுங்க. எப்படி சுயிலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டார்கள் அன்ஷையின் குத்திமே உலா உகிற, முந்தியோ பிந்தியோ செய்த எதை பற்றியும் கேட்கப்பட்டாமல் இல்லா கால அவர்கள் சொல்லாமல் இருந்ததில்லை, சொல்லியே தவிர இருக்கவில்லை. இந்த மாவுடைய அர்த்தத்தை இங்கே ஜாயிண்ட் பண்ணணும். அவர் சொன்னார்கள் அர்த்தம். என்ன சொன்னார்களா? இஃபால் வலா ஹரஜ, செய்துகொள் குற்றமில்லை. இஃபால் என்றால் செஞ்சபடி செஞ்சுக்கப்பா, குற்றம் கிடையாதுட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு காரியத்துக்கு தான் இந்த வரிசை கிரமம்னு கிடையாது. எல்லா விதமான வரிசை கிரமமாக செய்ய வேண்டிய எல்லா காரியத்திற்குமே யாரெல்லாம் இப்படி வந்து கேட்டாங்களோ அதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்னன்னு கேட்டால் செய்துகொள் குற்றமில்லை. ஆனால் இது எல்லாமே வந்து அறியாமையினால் செய்கிறாங்க. மக்களுக்கு வந்து சட்டங்கள் வந்து என்ன செய்யறது, 5 வேளை தொழுகைனா டெய்லி இந்த சட்டத்தை அறிஞ்சு வச்சுருப்பாங்க. லைஃப்பில் ஒருக்கா செய்யக்கூடிய ஒரு கடமைங்கிறதுனால அப்போ தான் சொல்லிக் கொடுக்கப்படுறதுனால இதை முந்தி செய்யணும், 2வது இது 3வது இதுங்கிற விவரங்கள் மக்களுக்கு சரியான முறையில் போய் சென்று அடையாது. அதனால் கொஞ்சம் முன்ன பின்னே செஞ்சுருவாங்க. அதிகமான பேர் கரெக்டாக செஞ்சுருவாங்க, தப்பாக செஞ்சாலும் 4-5 பேர் தான் செஞ்சுருப்பாங்க. அவங்க தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபமா சுயில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கேட்கப்படவில்லை அன்ஷையின் ஒரு விஷயத்தை பற்றி, குத்திமே உலா உகிர முற்படுத்தப்பட்ட விஷயத்தை பற்றி, உலா உகிர பிற்படுத்தப்பட்ட விஷயத்தை பற்றி கேட்கப்படவில்லை. இல்லா கால அவர்கள் சொல்லியே தவிர அப்படின்னா இதை சொல்லாமல் அவங்க கேட்கப்பட்டதில்லை. இதை தான் பதிலாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா இஃபால் செய்துகொள் வலா ஹரஜ, தப்பு இல்லை, ஹரஜனா குற்றம், அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது, தாராளமாக செஞ்சுக்கேன்னு சொன்னார்கள் வருது. இதில் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்களே, அந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பதில் எப்படி சொல்கிறாங்க? ஏன்னா சில இது எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மார்க் அறிஞர்கள் அந்த காலத்தில் அஜர்த்துமார்கள், அந்த காலத்தில் இருந்த அஜர்த்துமார்கள் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. அஜர்த்துமார்கள் வந்து ஒரு மார்க்கத்தை ஒரு அதப்பா சொல்ல வேணாமா, அதப்பு வேணாமா, நின்றுக்கிட்டே செய்ய சொல்கிறதா, அதப்பா அழகாக உட்காந்து சேரப்பட்டு உட்காந்து கண்ணியமாக திண்ணில் அமைந்து கொண்டு அப்புறமேல் தான் என்ன செய்யணும் பதில் சொன்ன இல்முக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த மூளைமார்களில் சில பேர் அந்த ஆசிரியராக இருக்கிறவங்கள்ட்ட சில பேர் வந்து அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது கேட்க விட மாட்டாங்க. நிற்கும் போது தான் கேட்பீங்களோ, உட்காந்து நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்க மாட்டீங்களோன்னா சொல்லுவாங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் அஜர்த்து அப்படி நடந்துக்கிட்டு வருவார், அவர்கிட்ட போய் கேள்வி கேட்போமா, திட்டுவார், ஏன் இப்போ உட்காந்துருக்கும்போது கேட்க மாட்டீங்களோ, நிற்கும் போது தான் கேட்பீங்களோன்னு கேட்பாங்க. அப்போ என்ன கேட்டால் அந்த நின்று கொண்டு இருக்கிற நிலையில் மார்க்கத்துக்கு தீர்ப்பளிப்பது என்பது ஒரு அதவு குறைவு, ஒழுக்க குறைவு என்று ஒரு நம்பிக்கை எங்கள் காலத்தில் நாங்களே பார்த்துருக்குறோம், அவர் காலத்தில் இருந்திருக்குது. அதுக்கு தான் என்ன செய்கிறாரு, நின்றுக்கிட்டும் சொல்லலான்ட்டார். அது எதுக்கு தலைப்பு போடுறாரு, இதை போய் ஒரு தலைப்பை யாராவது போடுவாங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். இப்படி சில பேர் இருந்தால் போட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் சில பேர் இருந்தார்கள்னு சொன்னால் அந்த சில பேருக்கு விளங்க வைப்பதற்காக வேண்டி இதை சொல்லித்தான் இந்த ஒரு தலைப்பை போட தான் வேண்டி இருக்கிறது. அவர் யோசிக்கிறார், நின்றுக்கிட்டு சொன்னால் என்ன மிஸ்டேக் இருக்குது, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் நின்றுக்கிட்டு தானே பதில் சொல்லியிருக்கிறாங்க, மக்களுக்காக வந்து அவங்க கேள்வி கேட்பதற்காகத்தானே நின்றாங்க. அதனால் இது சொல்ல வேண்டிய ஒரு செய்தி தான், தலைப்பில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான். மார்க்கத்தை சொல்வதற்கு வந்து எந்த பொசிஷனில் இருந்தும் சொல்லலாம். நீங்கள் இப்போ உட்காந்துக்கிட்டு நின்று கொண்டு படுத்துக்கிட்டு கூட சொல்லலாம். அதுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு முறையில் உட்காந்து குறிப்பிட்ட ஒரு ட்ரெஸ்ஸில் குறிப்பிட்ட ஒரு கோலத்தில் இருந்து கொண்டு தான் மார்க்கத்தை சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது என்பதை விளக்குவதற்கு இதை கொண்டு வந்துட்டார். ஆனால் அவர் கொண்டு வந்த தலைப்பில் தாபத்திங்கிறத போடாமல் இருந்திருக்கலாம். ஏன்னு கேட்டால் வாகனத்தின் மீது அமர்ந்து பதில் சொல்வதுன்னு போட்டிருக்காரு இந்த வாசகம். தாபத்திங்கிற இந்த வாசகத்தை என்ன செஞ்சிருக்காரு, அவர் அந்த போட்டிருக்கிறாரு, ஹைலைட் பண்ணி காட்டிருப்பாருங்க. அந்த இடத்துல இந்த வாசகம் வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தாபத்தி வாகன நின்ற நிலையில் ஃபத்வா கொடுக்கறது, அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் ஹதீஸுடைய வாசகத்தில் இடம் இருக்கிறது. தான் கால்நடைகள் மீதுங்கிறது அவர் வந்து வேறு ஹதீஸுகளில் வர்றதை வச்சு அவர் சொல்லியிருக்கார் போல. அதுக்கு அடுத்தது 83 முடிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு பாடம், ஒருத்தர் நம்மகிட்ட கேள்வி கேட்குறார். கேள்வி கேட்கும் பொழுது வாயினாலையும் பதில் சொல்லுவோம். சில நேரத்தில் வந்து வாயினால் சொல்லாமல் சைகையினாலையும் இது செய்யலாம், ஒன்று செய்யலாம். ஒரு விதமாக ஒட்டகம் சாப்பிடலாமா ஹலாலான்னு ஒருத்தர் கேட்குறாரு, இப்படி தலையாட்டினா அதுவும் பதில் தானே.
ஒட்டகம் சாப்பிடலாம்னு சொன்னால் தான் பதிலா? அந்த பதில் என்ன செய்யலாம்? நம்முடைய சைகை மூலமாகவும் பதில் சொல்லலாம்ல. லோகருக்கு எத்தனை ரக்காத்துன்னு ஒருத்தர் கேட்குறாரு, இப்படி சொல்லலாம்ல? 4 தான் சொல்லணுமா? லோகருக்கு எத்தனை ரக்காத்துன்னு வந்து கேட்குறாரு, இப்படின்னா 4 காட்டினா 4 விளங்கிடுவார். மெசேஜ் சொல்வதற்கு வந்து ஃபத்வா கேள்விக்கு பதில் சொல்வது என்பது ஒன்று, வாயை திறந்து சவுண்டாக தான் அந்த வார்த்தைகளால் தான் சொல்லணும் என்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம் போடுறாரு. எப்படி போடுறாரு? பாபு மண் அஜாபல் ஃபுத்தியா, அதாவது ஃபத்வாவுக்கு வந்து பதிலளித்தார், ஃபத்வா மார்க்க தீர்ப்புக்கு பதிலளிக்கிறார் ஒருத்தர். பி இஷாரத்தில் இதி, கையுடைய சைகையினாலையும், ரசி தலையுடைய சைகையினாலையும். தலையினால் இப்படி சைகை செஞ்சு கூடும்னா இப்படி ஒரு செய்வோம், கூடாதுன்னு அப்படிப்போம். அப்போ தலையினால் சைகை செய்து அல்லது கையால் சைகை செய்து என்ன செய்கிறது? ஃபத்வா கொடுப்பவரை பற்றிய பாடம். பாபு மண் அஜாபல் ஃபுத்தியா, ஃபுத்தியாவுக்கு ஃபத்வாவுக்கு பதிலளித்தவர், பதில் கொடுத்தவர் பற்றிய பாடம். எப்படி பதில் கொடுக்குறாரு? பி இஷாரத்தில் எதி, கையுடைய இஷாரன்னா சைகை. கை இப்படி பிடிக்கிறோம்ல, வாங்குறதுக்கு ஒரு சைகை, போங்கிறதுக்கு ஒரு சைகை, அடிச்சு விடணும்னு ஒரு சைகை, அரைஞ்சிடுவேன்னு ஒரு சைகை, இப்படி சைகை பல விதங்கள் இருக்குது. அந்த சைகை வந்து கையை கொண்டும் சைகை செய்வோம், தலையை கொண்டும் சைகை செய்வோம். அப்போ சைகை மூலமாக, தலையின் சைகையின் மூலமாக வந்து கையுடைய சைகையின் மூலமாக ஃபத்வா கொடுப்பவர் பற்றிய பாடம் அப்படின்னு தலைப்பு போடுறாரு. 84வது ஹதீஸுக்கு. அந்த ஹதீஸை சிம்பிள் தான், அதே ஹதீஸாக இருக்கனால வேகமாக முடிச்சிடலாம். 84 என்ன வருதுன்னு கேட்டால், ஹதஸனா மூஸா இப்னு இஸ்மாயில், நமக்கு மூஸா இப்னு இஸ்மாயில் சொன்னார். அவர் சொன்னார், ஹதஸனா உஹைபுன், நமக்கு உஹைபு சொன்னார். அவர் சொல்கிறாரு, ஹதஸனா ஐயூபு, நமக்கு ஐயூபு சொன்னார். யார் வழியாக அவர் சொன்னார் என்றால், இக்ரிமா வழியாக அவர் வந்து சொன்னார். இக்ரிமா யார் வழியாக சொன்னார்னா, இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸ் வழியாக இக்ரிமா வந்து அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஇலா அன் ஃபி ஹஜ்ஜதிஹி, அவங்களுடைய ஹஜ்ஜில் கேள்வி கேட்கப்பட்டார்கள். அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? இதே விஷயம் தான். இப்போ முதல் ஹதீஸில் வந்து அதே செய்தி தான். புக்கால அந்த கேள்வி கேட்டவர் கேட்டார், தபஹ்து கப்ல அன் அருமிய, ரமியா கல்லறிவதற்கு முந்தி நான் அறுத்து விட்டேன் என்று கேட்டார். ரசூல் அடைஞ்சாங்கன்னா அவுமா பி எதிகி, தன்னுடைய கையால் சைகை செய்தார்கள். சைகை செய்து கால சொன்னார்கள், ஒலா ஹரஜ, குற்றமில்லை. நாங்கள் கையால் சைகை நான் அறுத்துட்டேங்கிறார். இப்படி பரவாயில்லை மும்ல, கையால் சைகை செய்து குற்றமில்லை என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், ஹலக்து கப்ல அன் அதுபக, நான் அறுப்பதற்கு முன்னாடியே மலித்து விட்டேன், தலையை மலித்து விட்டேன். அப்போ ரசூல் அடைஞ்சேன்னா அவுமா என்றாலும் அஷாரன்னு தான் அர்த்தம். அவுமா என்ற வார்த்தைக்கு இஷாரா செய்தான்னு அர்த்தம். அஷாரவுக்கும் அதே அர்த்தம் தான். அஷாரன்னு சொன்னாலும் சைகையால் சொன்னார். அவுமா என்றால் ஈமா என்றாலும் இஷாரான்னு அர்த்தம். இப்போ அவுமா பீதிகி, தனது கரத்தால் சைகை செய்து வளாகரஜ, குற்றமில்லை என்றார். அந்த குற்றமில்லைங்கிறது வாயினால் அவங்க சொல்லலை, அது விளங்கி சகாபாக்கள் சில பேர் குற்றமில்லைன்னு சொன்னார்கள்னு அறிவிப்பாங்க. ஆனால் இந்த இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற ஹதீஸில் என்ன கேட்டார் ஒரு ஆள், என்ன சொல்ல நினைச்சாங்க, குற்றம் அப்படி தப்பு இல்லைங்கிற நம்ம என்ன செய்வோம், அதுக்கு ஒரு விதமாக கையில் காட்டுவோம்ல, நான் அப்படி செஞ்சுட்டு செய்யலாமா, என்னென்னு அர்த்தம், செஞ்சுக்கிட்டு போன்னு இப்படி செய்வோம்ல, அது ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு அப்படி தான் பதில் சொன்னாங்களா ரசூலுல்லாஹ். அப்போ அந்த கேள்வி கேட்டவருக்கு வார்த்தைகளால் சொல்லாமல் சைகையால் பதில் சொல்லலாம் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸை போட்டிருக்காரா. அடுத்த ஒரு ஹதீஸையும் போடுகிறாரு. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.